வணக்கம் குட்டி குழந்தைங்களே, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இன்னைக்கு என்ன கதைனா, ஒரு அரசர் தான் பக்கத்துல இருக்க குட்டி தீவு ஒண்ணு இருந்தது. அந்த தீவை நம்ம எப்படியாவது நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும், அதனால அதுல போர் தொடுத்து அந்த தீவை ஜெயித்து விடலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஏன்னா அந்த தீவுல வெறும் 500 பேர் ஆதிவாசிகள் இருந்தாங்க. இந்த ராஜா கிட்டயோ பெரிய படை இருக்கு, 5000க்கு மேல படை வீரர்கள் இருக்காங்க. அப்ப இவர் நினைச்சார், ரொம்ப ஈஸியா அந்த தீவை நம்ம கைப்பற்றி விடலாம் அப்படின்னு நினைச்சார். அப்போ முதல்ல என்ன பண்ணார்னா, கப்பல்ல 500 பேர் மட்டும் அனுப்புனாரு. ஏன்னா 500 பேர் தான் ஆதிவாசிகள் இருக்காங்க, நம்ம சீக்கிரமா ஈஸியா அதை கைப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அனுப்புனாரு. அப்போ என்னாச்சுன்னா, கொஞ்ச நாள்ல அதே கப்பல்ல அந்த 500 பேரும் திரும்பி வந்துட்டாங்க. படை வீரர்கள்லாம் வந்து பார்த்தா அவங்க கை கால் எல்லாம் உடஞ்சிருக்கு. உடனே அவங்க கேட்டாங்க, அரசர் கேட்டாரு, என்னாச்சு, ஏன் இப்படி ஆச்சுன்னா, ஐயோ அவங்க எங்களை அடி பின்னி எடுத்துட்டாங்க, எங்களால முடியல அப்படின்ட்டு. அரசர் நினைச்சாரு, சரி 500 பேருக்கு நம்ம 1000 பேர் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 பேர் அனுப்பினாரு. படை வீரர்கள் 1000 பேரும் போயிட்டு அதே மாதிரி கொஞ்ச நாள்ல 1000 பேரும் அடிபட்டு கை கால் உடைஞ்சு திரும்பி வந்துட்டாங்க. அரசர் சொன்னார், இவ்வளவு பலமா அந்த 500 பேருக்கு? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 500 பேருக்கு 5000 பேர் கொண்ட படை வீரர்களை அனுப்பலாம் அப்படின்ட்டு கப்பல்ல அனுப்புறாரு. 5000 பேர் போனாங்க. அப்பவும் அதே மாதிரி ஆதிவாசிகள் இவங்களை அடிச்சு பின்னி துவைச்சு எடுத்து அனுப்பிவிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு மாற்றம் செஞ்சார் அரசர். மறுபடியும் 500 பேரை மட்டும் அனுப்புனார். அப்போ அந்த 500 பேரும், அந்த ஆதிவாசிகள் 500 பேரை கொன்னு அந்த தீவை கைப்பற்றி விட்டார். அப்ப அரசர் கிட்ட கேட்டாங்க, எல்லாரும் கேட்டாங்க, 5000 பேர் போய் கூட அந்த அடக்க முடியல, ஆனா நீங்க மறுபடியும் 500 பேர் அனுப்பி எப்படி அத தீவை பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அரசர் சொன்னாரு, லட்சியம் இருந்தது இவங்க கிட்ட எல்லாம், அந்த தீவை நம்ம அடைஞ்சிடணும்ட்டு. ஆனா அதற்கான முயற்சியும் கொஞ்சம் கூட இல்ல. ஏன்னா கப்பல் அங்கேயே நின்னுச்சு. அப்ப இவங்களுக்கு தெரியும், போனோம்னா தீவை கைப்பற்றி விடவில்லை என்றால் கூட பரவாயில்லை, நம்ம கப்பல்ல மறுபடியும் நம்ம ராஜ்யத்துக்கு வந்துடலாம். அதனால இந்த தடவை நான் அனுப்பும்போது கப்பல் அவர்களை இறக்கி விட்டு மீண்டும் இங்கே வந்துருச்சு. அப்ப அங்க இருக்க அந்த படை வீரர்களோட எண்ணம் என்னன்னா, அவ்வளவு பேரையும் கொன்னாதான் நம்ம உயிர் வாழ முடியும், அல்லது நம்ம திரும்பி போகவே முடியாதுன்னு நினைச்சாங்க. அதனால வெற்றி அடைந்தார்கள். சோ லட்சியம் இருப்பது மட்டும் முக்கியமல்ல, அந்த லட்சியத்தை நோக்கி பயணிப்பதற்கான முயற்சியும் கடின உழைப்பும் இருக்கணும். புரிஞ்சுதா குழந்தைங்களா? பாய்.